தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எல்என்டிலேருந்து ரிலீஸ் ஆகிக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஎஸ்சி, பிஏ, பிகாம், எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் மே 10 அப்ளை பண்ணணும். எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. ஸோ இது எல்என்டிலேருந்து அஃபீஷியலாக ரிலீஸ் ஆகக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ வில்லிங் இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிசிஎஸ், அமேசான், விப்ரோ, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஜாப் அப்டேட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கிராஜுவேட் கமர்ஷியல் ட்ரெயினி அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு தான். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிஎஸ்சியில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஏ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த டிகிரி முடிச்சவங்க இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட் 12 months இருக்கும். 12 months ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பெர்மனன்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது சேலரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பேஸில் நம்மளை போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா 3 lakhs per annum, ஸோ மந்த்லி 25,000 இருக்கும். இல்லை ப்ராஜெக்ட் பேஸில் நம்மளை போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு 3,57,000, ஸோ மந்த்லி 30,000 நமக்கு இந்தியன் சேலரி இருக்கும். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 12th இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்களும் எலிஜிபிள் தான். 10th 12th முடிச்சிருக்கணும். இப்போ ஏப்ரலில் மேலே நான் பாஸ் அவுட் ஆக போகிறேன் அப்படிங்கிறீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 4th செமஸ்டர் வரைக்கும் 60% மேலே இருக்கணும். மோட் ஆஃப் ஸ்டடி நீங்கள் ஃபுல் டைம் கிராஜுவேஷனாக தான் இருக்கணும். டிஸ்டன்ஸில், கரஸ்பாண்டன்ஸில் முடிச்சவங்க யாருமே எலிஜிபிள் இல்லை. பேக்லாக்ஸ் ஆர் அரியர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஏஜ் பார்த்தீங்கன்னா 1st July 2001 30 June 2006 பிறந்திருக்கீங்க எல்லாருமே எலிஜிபிள். நேஷ்னாலிட்டி இந்தியன் நேஷ்னல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள். மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் உங்களோட பேர் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி என்ட்ரு பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அதையும் இங்கே என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கிங்க. அதே மாதிரி மொபைல் நம்பரும் என்ட்ரு பண்ணிட்டு ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணிக்கிங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர், அதுக்கப்புறம் 10th உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ, 12th பர்சன்டேஜ் எவ்வளோ, காலேஜ் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, என்ன டிஸ்ட்ரிக்டில், எந்த காலேஜில் முடிச்சிங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிங்க. குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி, பிஏ, பிகாம் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அதில் டிசிப்ளின் கம்ப்யூட்டர் சயின்ஸா, மேக்ஸா, ஃபிசிக்ஸா அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இயர் ஆஃப் பாசிங் பார்த்தீங்கன்னா எந்த இயர், 2022, 2023, 2024 3 பேருமே எலிஜிபிள் தான். கிராஜுவேஷன் 4th செமஸ்டர் வரைக்கும் மினிமம் 60% மேலே தான் இருக்கணும். அதுக்கு கீழே இருக்கீங்க எலிஜிபிள் இல்லை. பேக்லாக்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. காலேஜ் டைப் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ப்ரைவேட்டாக இருக்கலாம், ஆட்டோனமஸாக இருக்கலாம், எல்லாமே எலிஜிபிள் தான். மோட் ஆஃப் ஸ்டடி நீங்கள் ஃபுல் டைம் தான். ஸோ கரஸ்பாண்டன்ஸ் எலிஜிபிள் இல்லை. உங்களோட ரெஷ்யூம் டாப் டு பாட்டம், அதாவது இன்றைக்கி வரைக்கும் உங்களோட ரெஷ்யூம் கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதை அப்லோட் பண்ணக்கப்புறம் கீழே அக்னாலஜ்மெண்ட் டிக்ளரேஷன் இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அக்னாலஜ்மெண்ட்லாம் அதாவது நான் இங்கே கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டு தான் அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த 3 செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ என்ன டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு ஜாப் அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.